வணக்கம் வசந்த். உடம்புக்கு என்ன தொந்தரவு சொல்லுங்க. டாக்டர், அப்பாவுக்கு தான் கொஞ்சம் மயக்க வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, வேத்து வேத்து வருதுன்னு சொல்றாரு டாக்டர். ஐயா இங்க வாங்க. ஐயா உடம்பு எங்கெல்லாம் வலிக்குதுங்க ஐயா? கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதப்பா, அப்படியே தோல் பட்டையும் வலிக்குது, இருன்னு வருதாப்பா. ஐயா காலையில என்ன சாப்பிட்டீங்க ஐயா? டாக்டர், காலையில் 3 இட்லி தான் சாப்பிட்டாரு. இப்போல்லாம் சரியாகவே சாப்பிட்றது இல்லை. உங்களுக்கு சுகர் பிரஷர் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரெகுலரா மாத்திரை ஏதாவது சாப்பிட்றீங்களா ஐயா? ஆமாப்பா, எனக்கு ப்ரெஷர் தொல்லை இருக்கனால ப்ரெஷர் மாத்திரை மட்டும் கொஞ்சம் நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்ப்பா. சரி உள்ள போய் படுங்க, வரேன். டாக்டர், மாமாவுக்கு ஏதாவது பெரிய வியாதிகின்னு இருக்கா? அவர் சொல்றத பார்த்தா ஹார்ட்ல தான் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். ராதா, ஏற்கனவே சாந்தி கல்யாணத்தில் வாங்கின பேங்க் லோன் வேறு இருக்குது, அதுக்கே 10 லட்ச ரூபா நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இவருக்கு வேறு உடம்பு சரியில்லை. விடுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளோ பிரச்சனை சமாளிக்கணும்னு தெரியல. டாக்டர் வசந்த், ஐ எம் சாரி, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. என்னடா சொல்கிறீங்க? ஹார்ட் அட்டாக்கா? டாக்டர், உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏன் இந்த வயசில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது? ஒரு 60 வயசு தான் இருக்கும் அவருக்கு. வசந்த், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கெல்லாம் வயசெல்லாம் காரணமே இல்லை வசந்த். தூக்கம் இல்லாமல் எதையாவது நினச்சி மனக்குழப்பம், அதிகமாக கோவப்படுறது, இந்த மாதிரி நிறையா காரணங்களால் ஹார்ட் அட்டாக் வருது வசந்த். உங்கள் அப்பாவுக்கு இதுதான் முதல் அட்டாக். அது மட்டும் இல்லாமல் இவரோட இதயத்தில் 2 அடைப்பு இருக்கு. அதை உடனே ஆப்ரேஷன் பண்ணி நீக்கலைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும். டாக்டர், ஆப்ரேஷனா? டாக்டர், எவ்வளோ செலவாகும்? டாக்டர் ஃபீஸ், நர்சிங், ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபீஸ், மருந்து மாத்திரை இதெல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆகும் வசந்த். டாக்டர், 2 லட்சமா? இப்போதைக்கு எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை டாக்டர். இப்போதான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண அந்த பேங்க் லோன் வேறு இருக்கு. ஏங்க, நம்மக்கிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காக மாமாவை அப்படியே விட்டுற முடியுமா என்ன? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, மாமாவை காப்பாற்றியே ஆகணுங்க. டாக்டர், நாங்கள் பணம் ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா டாக்டர்? வசந்த், உடனே பண்ணுறது நல்லது, லேட் பண்ணுறது நல்லது இல்லை. அப்புறம் அது உங்களை தான் பாதிக்கும். சரி, நான் ஒரு 20 நாளைக்கு மாத்திரை எழுதி தரேன். இதை மெடிக்கலை கொடுத்து வாங்கிக்கங்க. அது அதுக்குள்ள சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க. சரிங்க டாக்டர், என்னால் எவ்வளோ சீக்கிரம் பணம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பணம் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் டாக்டர். வசந்த், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க அப்பா கிட்ட எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமோ மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயமோ சொல்லிடாதீங்க. அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர், நீங்கள் ஒன்றும் எங்கள் அப்பா கிட்ட அந்த ஹார்ட் பிரச்சனை சொல்லலையே. வசந்த், நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுவேனா? நீங்க சொல்லிட மாட்டீங்கல்ல? நான் சொல்ல மாட்டேன் டாக்டர். சரி வசந்த், நீங்க அப்பாவை கூட்டிட்டு போலாம். ஓகேங்க டாக்டர்.
அப்பா வசந்த், டாக்டர் என்னப்பா சொன்னாரு? மாமா அது அது ஒன்றும் இல்லை மாமா, உங்களுக்கு வயசாயிட்டே போகுதுல்ல, அதனால தான் உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அது 20 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. அது தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மாமா. அம்மா ராதா, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாதுமா. வயசானா ரத்த குறையத்தாமா செய்யும். சரி போலாமா வீட்டுக்கு? சரிப்பா, வீட்டுக்கு போகலாம். நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம். அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. வீட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுற்றுவதென்ன, கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பூக்கள் கை தட்டுவதென்ன. சிரிக்கின்ற மலருக்கு கவிதை சொல்லிக் கொடு, சிரிக்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக்கொடு. கண்ணத்தில் கண்ணத்தில் மீசை முரசது, கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது. காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. வானத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. பெண்ணை வெட்கத்தை தூரத்தில் போகச் சொல்லு, கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்கச் சொல்லு. இனிக்கின்ற இளமைக்கு சிறகை கட்டிவிடு, மிதக்கின்ற நிலவுக்கு நடக்க கற்றுக்கொடு. என்னமோ என்னமோ என்னக்குள் நடக்குது, அம்மம்மா அம்மம்மா மனசு பறக்குது. காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை, வானவில் நடைபெற்று கரைவதும் இல்லை. வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. ஆனந்த கும்மி ஓடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம். அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. வானவில் நடைபெற்று கரைவதும் இல்லை. வானத்து நிலவெடுத்து
ஐயாவுக்கு இன்னைக்கு செம மூடு போல இருக்கு. அடச்சே. நீயா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கவே இல்லையா? உனக்கெல்லாம் மேனஸ்ங்கிறது சுத்த கூட இல்லையா? தம்பி பொண்டாட்டிய தங்கச்சி மாதிரி பார்க்கணும். ஆனா நீ இப்படி கேவலமா நடந்துக்கிறியே. சாந்தி, எறும்ப கரும்ப தேடி எதுக்குடி வரும்? ருசி பார்க்கத்தான். நான் உன்னை இன்னைக்கு ருசி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ராஸ்கல், அடுத்தவன் பொண்டாட்டி ஆடை நிறைக்கிறியே. நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? இருடா, இன்னைக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன். நீயா? நீ என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி சொல்ற போறியா? தண்டனையா எனக்கா? இது என்னோட நீதிமன்றம்டி. இங்க நான் சொல்றதாண்டி தீர்ப்பு. இப்போ இந்த நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்ல போறார் தெரியுமா? புள்ளிமான் போல் உள்ள உன் அழகை இந்த புலியின் காம பசிக்கு இரையாக சொல்லி தீர்ப்பு வழங்கிவிட்டார். என்னை விட்டுரு. என் வாழ்க்கையில இப்பதான் நான் விளக்கேற்றிருக்கேன். உன் வாழ்க்கையிலே விளக்கேற்றிருக்கு. நல்ல பொண்ணா உனக்கு கிடைப்பா. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. சாந்தி, விளக்கேத்த ஒரு பொண்ணை தேடி காத்துக்கிட்டு இருக்கிறத விட கிடைச்ச பொண்ணையே வச்சு விளக்கேத்துறத பெஸ்ட்னு நினைக்கிறவன்டா. இந்த குரு சக்கரவர்த்தி ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டான்டி. இங்க பாரு, கணவன ஒருத்தனையோ கட்டிலுக்கு ஒருத்தனையோ தேடி போற பொண்ணு நான் இல்ல. அந்த கண்ணகி வழிதான் நான் வாழ்றேன். தயவு செஞ்சு என்னை இதோட விட்டுரு. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். அட என்ன கண்ணே, என்னோட கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஊர் மேல போறவ உத்தமி, 10 பேரோட போறவ பத்தினி, கண்டவனோட போறவ தாண்டி கண்ணகி. நீ போனா போறதுக்கு நான் ஒன்னும் சும்மா இல்லடி. எனக்கு தேவையானது கிடைக்க வரைக்கும் உன்னை மெடவான்டண்டி. வா. ஹலோ, சொல்லுவா சார். தலைவா, நம்ம சரக்கு 5 கோடி ரூபாய் சரக்க போலீஸ் பிடிச்சிட்டாங்க தலைவா. என்னது? 5 கோடி ரூபாய் சரக்கு போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? ஆமா தலைவா. இப்ப எங்கடா இருக்கீங்க? தலைவா, நாங்க தப்பிச்சு நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். அங்க வந்துருங்க தலைவா. நீங்க அங்கேயே இருங்கடா, நான் வர்றேன்.
ஏ வாசு, எப்படி நல்லா சரக்கு கோட்டை விட்டீங்க? தலைவா, நானும் தேவாவும் சரக்கு வாங்க நம்ம ஸ்கார்பியோ கார்ல பாட்டி சொன்ன கொல்லிமலைக்கு போயிட்டோம். சொன்னபடியே பாட்டிகிட்ட பணத்தை கொடுத்துட்டு சரக்கு வாங்கிட்டு வரையில என்ன நடந்துச்சு? சீக்கிரம் சொல்டா. தலைவா, அந்த இன்ஸ்பெக்டர் கதிரவன் நாங்கள் சரக்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம காரை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு குறுக்கு வழியில் வந்து எங்கள் காரை மடக்கிட்டான் தலைவா. அதனால நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் தலைவா. நாங்களும் தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா அந்த கதிரவன் ஷார்ட்கட்ல வந்து எங்களை சுத்து போட்டுறதான் தலைவா. நாங்க 2 பேரும் எப்படியாவது தப்பிச்சா போதும்னு காரையும் சரக்கையும் அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டோம் தலைவா. ஏய், அந்த இன்ஸ்பெக்டர் கதிரவனுக்கு என்ன 4 கால 4 கையாடா இருக்கு. அவனை பார்த்த இடத்துலயே டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளிட்டு சரக்கு எடுத்துட்டு வர வேண்டியதாண்டா. தலைவா, அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய படையோட எங்களை ரவுண்டு கட்டிட்டான். அதனால ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் தப்பிச்சு வர வேண்டியதாக போச்சு. ஏ தேவா, இப்ப நம்ம சரக்கு எங்கடா இருக்கு? அந்த 7 மணியை கேட்டீங்களா? தலைவா, சரக்கு கதிரவன் கஸ்டடியில தான் இருக்கு. அங்க காத்து கூட நுழைய முடியாது தலைவா. டேய், காத்து நுழைய முடியாத இடத்துலயும் இந்த குரு சக்கரவர்த்தி நுழைய வேண்டா. இந்த குரு சக்கரவர்த்தினா எல்லாருக்கும் பயம் இருக்கணும்டா. டே வாசு, நான் அந்த இன்ஸ்பெக்டர் கதிரவனுக்கு தேதி முடிச்சிட்டேன்டா. தலைவா, எங்க எப்பன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டேய், இந்த முறை உங்களை நம்பி நான் ஏமாற தயாரல்ல. இந்த தடவை நானே நேரடியா களத்தில் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. தலைவா, கட்டளை எடுங்க. கண்டதோனமா வெட்டுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் போய் களத்தில் இறங்குறீங்கன்னு சொல்கிறீங்க. டேய், படம் எடுத்தா தாண்டா நல்ல பம்பு. இந்த குரு சக்கரவர்த்தி உன்னை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அதை முடிக்காம தூங்க மாட்டான்டா. நான் அந்த இன்ஸ்பெக்டர் கதிரவன் கதையை முடிச்சுட்டு வர்றேன். நீங்க இங்க இருக்கிற சரக்கையாவது பத்திரமா பாத்துக்க. சரி தலைவா. டேய் தேவா, அந்த குரு சக்கரவர்த்தி அந்த இன்ஸ்பெக்டர் கதிரவன் துப்பாக்கிக்கு இரையாக போறான்டா. இனிமே இந்த கோட்டைக்கு நம்ம 2 பேர் தான்டா ராஜா. வாசு, ஒருவேளை குரு சக்கரவர்த்தி அந்த இன்ஸ்பெக்டரை சுட்டுட்டு வந்துட்டா, நாம் இன்ஸ்பெக்டர் வந்து சரக்கை எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டோம், பொய் சொல்லிட்டோம். அது தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டானா நம்ம கதி அதோ கதி தான். அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது வாசு. ஏ தேவா, எதுக்குடா பயந்து சாவற? அந்த இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் பண்ணா எறும்பு கூட தப்பிக்காதா. குரு சக்கரவர்த்தி 5 அடி அக்யூஸ்ட், அவனை தப்ப விட்டுருவானா? இனிமே நம்ம திட்டம் எல்லாம் அந்த குரு சக்கரவர்த்தி சொத்தை நம்ம பேருக்கு மாத்திக்கிறது தான்.
ராதா, அப்பா எங்க போயிட்டாரு? மாத்திரை முதல்ல சாப்பிட்டாரா? என்ன பண்றாரு? ஏங்க, மாத்திரையெல்லாம் கரெக்டாக தாங்க சாப்பிட்டாரு. அவருக்கு வீட்லேயே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காமா. அதனால தான் தோட்டத்து வரைக்கும் ஒரு எட்டு போயிட்டு வரேன்னு போயிருக்காருங்க. இவர் வேற சும்மாவே இருக்க மாட்டாரு. அடிக்கிற வெயில்ல ஏற்கனவே ஹார்ட்ல வேற பிரச்சனை இருக்கு. தனியா போய் எங்கேயா மயக்கம் போயிட்டு வந்துட்டாருன்னா இரு நான் போய் கூட்டு வரேன். ஏங்க, அவர் ஒன்றும் தனியாக போகலைங்க. நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரு காரைக்காடு ராமலிங்கத்தை அவரு கூட தான் போயிருக்காரு. வரும்போது அவரே கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காருங்க. ஓ சரி சரி, ராமலிங்கனோட போயிருக்காரா? சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துருவார் பத்திரமா. ஏங்க, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் ராதா? சொல்லு ராதா. அது வந்து நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க. இதை நான் நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏற்கனவே அப்பா ஆப்ரேஷனுக்கு வேற பணம் ரெடி பண்ணணும். ஏற்கனவே குடும்ப செலவு சமாளிக்க முடியல. ஒரு கணவனா மனைவி கிட்ட கேட்கக்கூடாத ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நமக்கு இந்த குழந்தை இப்போ அவசியமா? ஏங்க, என்னங்க பேசுறீங்க? ஒரு பொண்ணு முழுமை அடைகிறதே அவ தாய்மை அடைகிறதுல தாங்க இருக்கு. கல்யாணம் ஆகி எத்தனையோ பேர் 5 வருஷம் ஆகியும் 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாம கோயில் குளம் ஆஸ்பத்திரின்னு அழைகிறாங்க. ஆனா அந்த கடவுள் நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்காம இப்படி ஒரு வரத்தை கொடுத்துருக்காங்க. இப்படி கேட்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? ராதா, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்குறேன்னா என் மனசில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு உனக்கு கேட்டிருப்பேன். எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா? நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அவங்க கூட கொஞ்சம் விளையாடலான்னு. ஆனால் நம்ம பண கஷ்டம் நம்மளை போட்டு படுத்துது ராதா. நான் என்ன பண்ணுறது சொல்லு? என்னங்க, பெரிய பொல்லாத பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளோட பேரு சொல்றதுக்கு ஒரு குழந்தை இருக்கணுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குழந்தை செல்வம் தாங்க முதன்மையான செல்வம். அதை புரிஞ்சுக்கங்க. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க. ஆனா இது அப்படி இல்லைங்க. ராதா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஒரு பக்கம் உயிருக்கு போராடுகிற அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும். இன்னொரு பக்கம் பேங்க்காரன் என் கழுத்தை நெரிக்கிறான், குடும்ப செலவு. நான் எனக்கு என்ன பண்றேனே தெரியல ராதா. வருமானம் இல்ல. யாருக்குங்க கஷ்டம் இல்ல? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவனுக்கும் கஷ்டம் இருக்குங்க, இல்லாதவனுக்கும் கஷ்டம் இருக்குதுங்க. அதுக்காக இதெல்லாம் வேண்டான்னு நம்ம தள்ளி போட முடியுமாங்க? பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஆனா இது கடவுள் கொடுத்த வரங்க. எனக்கு மட்டும் சரி ராதா, எல்லாம் நம்ம தளபதி படி நடக்கட்டும். ஆமா, நம்ம குழந்தை என்ன மாதிரி அழகா இருப்பானா? எப்படி இருப்பான்? என்ன சொன்னீங்க? நான் அழகா இல்லைன்னு சொன்னீங்களா? ராதா, என் தேவதை, நீ அழகு இல்லையா? உன்னை படிச்ச பிரம்மனே வீக்கும் அளவுக்கு அழகு ராதா, அழகு. என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சான், ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான். கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான், என் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான். ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாலாட்டுவேன், தினம் ஆராரோ ஆரிரோ நாம் பாடுவேன். இப்பவும்
எப்பமா காத்திருக்க என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சான் தட்ட தட்ட மோகம் வளர்ந்திருக்க காயத்துக்கு களிம்பு பூசவா ஆறும் வரை விசிறி வீசவா என்னம்மா பண்ணனா இந்த ராகம் ஒரு உறவா என்ன படைச்சான் ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாலாட்டுவேன் தினம் ஆறாரோ ஆறிரோ நான் பாடுவேன் இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன் என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சான் என் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான் அண்ணா ஒரு தனியார் கம்பெனியில் 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்குண்ணா, நான் போயிட்டு வரேண்ணா. சக்தி, நீயும் இது வரைக்கும் இன்டர்வியூன்னு ஒரு 10-20 கம்பெனிக்கு மேலே ஏறி இறங்கியிருப்ப. உனக்கும் வேலை கிடைச்ச பாடு இல்லை. நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அண்ணா. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி நானே உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி தரேன்னு சொன்னாலும் நீ வேணாங்கிற. அண்ணா, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ஈஸிண்ணா, அதுல ஒரு பிரயோஜனம் இல்லைண்ணா. எனக்கு நான் படிப்புக்கு ஏற்ற வேலை என்னைக்கு கிடைக்குதோ அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தானே இருப்பேன். சரியா போச்சு போ சக்தி. நீ ட்ரை பண்ணிட்டே இருந்தா நீ கிளவனானாலும் வேலைக்கு போக முடியாது. டேய், இந்த காலத்துல நீதி நேர்மை இதுக்கெல்லாம் எங்கடா மதிப்பு இருக்கு? சரி சக்தி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை நீ ஃபாலோ பண்ணினா நீ பல பேருக்கு வேலை தரலாம்டா. அப்படியே நான் ஐடியாண்ணா. சக்தி, நீயே ஏன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கூடாது? அண்ணா, பிசினஸ் பண்றதுனா ரொம்ப அதிக பணம் தேவைப்படுமேண்ணா. சக்தி, மருமக பிசினஸ் பண்றான்னா மாமனார் பணம் தர மாட்டாரா? இல்ல இல்ல, அந்த சாந்தியோட அண்ணன் தான் பணம் தர வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? அண்ணா, இத போய் அவங்ககிட்ட எப்படி நான் கேட்டுக்கிட்டு நல்லாவா இருக்கும்? தன்னோட மக சந்தோஷமா வாழணும்னு அவங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா சக்தி? நீ சாந்தி கிட்ட சொல்லி அதிகமா வேண்டாம், ஒரு 20 லட்சம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லு. மீதிய நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன். அண்ணா, நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு செய்வீங்க தான் எனக்கு தெரியும். எங்க அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா இருந்திருந்தா கூட இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தி படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலண்ணா. சக்தி, டே சக்தி,
குடும்பத்தோட தலைமகனா நான் என்ன செய்யணுமோ அதை தாண்டா செஞ்சேன். ஆனா அந்த ஓடுகாலி நாயி என் எண்ணத்திலே மண்ணள்ளி போட்டுட்டு ஓடி போயிட்டா. அதை நினைச்சா தாண்டா என் ரத்தமெல்லாம் கொதிக்குது. சரி சக்தி, நீ சாந்தி கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வர சொல்லு. சரிண்ணா, நான் சாந்திய அவங்க வீட்டில் போய் பணம் கேட்க சொல்றேன். என்னது, பணம் கேட்க சொல்றியா? சக்தி, கட்டாயமா பணம் வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லிடு. சரிண்ணா. சரி, எனக்கு ஈரோடு வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, நான் வரேன். சரிண்ணா. சாந்தி, சாந்தி, உள்ள என்ன பண்ற? என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்னீங்க. 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும்னு சொன்னீங்களே, மணி 9:30 ஆயிடுச்சுங்க, இன்னும் போலையா? நான் சாந்தி, நான் இனிமே இன்டர்வியூ போற ஐடியாவிலே இல்லை. என்ன சொல்றீங்க? இன்டர்வியூக்கு போனா தானே வேலை கிடைக்கும். இன்டர்வியூக்கு போகாம இருந்தா வேலை யார் கொடுப்பா? நான் வேலைக்கு போகலன்னு தான் சொன்னேன். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சாந்தி. பிசினஸா? பிசினஸ் பண்ணணும்னா நிறைய பணம் வேணுமே. சாந்தி, குறைஞ்சது 50 லட்சம் தேவைப்படும். எங்க அண்ணன் 30 லட்சம் தரதா சொல்லிட்டாரு. நீ எப்படியா அந்த 20 லட்சத்தை நீ தான் சாந்தி வாங்கிட்டு வரணும். நானா? நான் எப்படி? எப்படியாவது உங்க அப்பா கிட்டையும் அண்ணங்கிட்டையும் எடுத்து சொல்லி அந்த 20 லட்சத்தை நீ தான் எனக்கு வாங்கி தரணும். முடியாது. ஏற்கனவே எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே அடைக்க முடியாம தடுமாடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நான் போய் பணம் கேட்டா அவங்களால எப்படி கொடுக்க முடியும்? வேணும்னா என் செயினை கழட்டி தரேன், அதை அடகு வச்சு அதுல வேணா பணம் வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் சாந்தி, ப்ளீஸ் சாந்தி, எப்படியாவது நம்ம காம்பவுண்டு கடனை கேட்கலையே, வட்டிக்கு தானே கேட்குறோம். நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சு லாபம் வந்தோடனே வட்டி முதல்லாம் திருப்பி கொடுத்துலாம் சாந்தி. ப்ளீஸ் சாந்தி. நீங்க உங்க அண்ணன் பேச்சை கேட்டுட்டுதா இப்படி பணம் வாங்கிட்டு வர சொல்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அண்ணன் நல்லவன் இல்ல, அவன் ஒரு அயோக்கியன். என்னடி சொன்ன? அவர் தாண்டி எனக்கு ஆண்டவன், அவர் எனக்கு குலதெய்வம். அவர் இல்லைனா நான் இன்னைக்கு ரோட்ல அனாதையா நின்றுப்பேன். இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன உன்னை கொன்னே போட்டுருவேன். இல்லைங்க, நீங்க வீட்டுல இல்லாதப்போ உங்க அண்ணன் என்கிட்ட தப்பா நடக்குதுங்க பாக்குறாரு. இத சொன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, அப்படியே சொன்னாலும் ஒன்னா இருக்கிறவங்களை பிரிக்கிறதுன்னு என் மேல தப்பாகும்னு நான் யாருக்கிட்டையும் வெளியில சொல்லாம எனக்குள்ளேயே போட்டு நொந்துகிட்டு இருக்கேனே. என்ன நம்புங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னடி பணம் வாங்கிட்டு சொன்னா நாடம் மாறியா? இல்லங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. அடியே, எவனாவது தன் கையாலே தன் கண்ணை குத்திக்குவானாடி? எங்க அண்ணனுக்கு நான் கண்ணடி. இதா பாருடி, பணத்தோட வந்தாவா இல்லங்க வராதுடி. ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் பண்ண? என்ன நாடகம் மாறுறேன்னு சொல்றாங்க. இந்த மனுஷனுக்கு நான் எப்படிதான் சொல்லி எதைத்தான் சொல்லி புரிய வைப்பேன்? ஒரு பொண்ணு
கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு வரும்போது கணவனை தானே நம்பி வரா. அப்படி கணவனே சொல்றத நம்பாதப்போ யாருக்கிட்ட போய் முறையின்றது? அப்பா அப்பா சாப்பிடுங்கப்பா. மாமா முதல்ல இந்த மாத்திரை மருந்தே சாப்பிடுங்க. இருமா சாப்பிடு. மறுபடியுமா? என்னால முடியலம்மா, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த மாத்திரை சாப்பிடுங்க. வசந்த், எனக்கு ஒரே ஒரு கவலைப்பா. நம்ம சாந்தி கல்யாணம் ஆனு போனதுக்கு அப்புறம் இன்னும் வீட்டு பக்கம் வரவே இல்லை. அவளை பார்க்க முடியுமா? சாந்தி நான் போய் பார்க்க கூட போகலாம். ஆனா அந்த குரு சக்கரவர்த்தி அங்கே போனா நம்மளை சும்மா விட மாட்டான்ப்பா. அவன் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கான், நமக்கு பிரச்சனையும் பண்ணுவான். நான் வேணா நம்ம மாப்பிள்ளை சக்திக்கும் நம்ம பொண்ணு சாந்திக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்றேன்ப்பா. மாமா நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க மாமா. முதல்ல உடம்பு பாருங்க. ஏப்பா வசந்த், நம்ம சாந்தி கல்யாணம் முடிஞ்சு போனதோட அவ்வளவுதான்ப்பா. நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லையாப்பா. நான் ஒரு வாட்டியாவது அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதப்பா. நான் வேணா ஃபோன் போட்டு வர சொல்றேன்ப்பா சாந்தியை. அம்மா வாமா சாந்தி வா. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி போனதோட சரி, எங்களை எல்லாம் மறந்துட்டியாமா? ஏமா சாந்தி ஏதோ ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையாமா? ஆமாண்ணா, அவரோட அண்ணன் அவருக்கு கடவுள் அம்மா. அவர் ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னாராம். அதனால இவரும் உங்க வீட்டுல போய் உங்க அண்ணன் கிட்டயும் அப்பா கிட்டயும் பணத்தை கேட்டு வாங்கிட்டு வான்னு என்ன அடிக்கிறாருண்ணா. எங்க அப்பாவும் அண்ணனும் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறாங்க. என்னால வாங்க முடியாதுன்னு நான் எவ்வளவோ சொல்லியோ பணத்தோட வீட்டுக்கு வரதா இருந்தா வா, இல்லைன்னா வராதுன்னு என்ன அடிச்சு துரத்துறாருண்ணா. அம்மா சாந்தி, நீ என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. ஐயோ சத்தி, நல்லவே நான் நினைச்சனே. அது மட்டும் இல்லப்பா, 20 லட்சம் பணம்ப்பா. அதை கொடுத்தாதான் நான் வீட்டுக்குள்ளேயே வர முடியுமா? அவங்க அண்ணன் அவர் இல்லாதப்ப என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. அது அவர்கிட்ட சொன்னாலும் ஏண்டி அண்ணன் தம்பிய பிரிக்கிறதுக்கு நாடகம் மாறுறியான்னு என்ன நம்பிக்கை இல்லாம அடிக்கிறாருப்பா. என்னால தாங்கவே முடியல. ஐயோ கடவுளே கடவுளே, சாத்தியோட வாழ்க்கை இப்படி நரகமாயிருச்சு. அப்பா சாந்தி, ஏதாவது ஒண்ணு பண்ணும். நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுட்டியாமா?
மகாராணி மாதிரி வாழ வைக்கலான்னு நினைச்சது. ஆனா கடைசியில வாழ்க்கையே பாலவனியமா ஆயிடுச்சு. சாந்தி வசந்த், நான் இனிமே பொழைக்க மாட்டேன் வசந்த். அப்பா என்னால முடியாது. ஏன் சொல்றீங்க? அம்மா ராதா, என் அன்பு தங்கைய நல்லபடியா பாத்துக்கோமா. என்னால முடியலம்மா. நெஞ்சு வலிக்குது. ஐயோ அப்பா. எத்தனையோ கணக்கிடவில்லையோ, சின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ. ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். அப்போ யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான். அப்போ யார் அழுதால் அவனுக்கு என்ன பூமியிலே பொறக்கையிலே ஒருத்திக்குத்தான் பாரம், பூமி விட்டு போகையிலே 4 பேருக்கு பாரம், பூமி விட்டு போகையிலே 4 பேருக்கு பாரம். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். நிறுத்தி வைக்க யாராலே ஆகும், போகும்போது யாரிடமும் சொல்லாமல் போகும், போகும்போது யாரிடமும் சொல்லாமல் போகும். அள்ளி வச்ச ஆசையெல்லாம் கொள்ளி வச்சா போச்சு, அள்ளி வச்ச ஆசையெல்லாம் கொள்ளி வச்சா போச்சு. தூங்கி விட்டா ஓடிவிடும் வாங்கி விட்ட மூச்சு, தூங்கி விட்டா ஓடிவிடும் வாங்கி விட்ட மூச்சு. பெத்தெடுத்த வயறுகள் தான் பத்திக்கிட்டு எரியும், பெத்தெடுத்த வயறுகள் தான் பத்திக்கிட்டு எரியும். பிள்ளை குட்டி இல்லாத எவனுக்கு என்ன புரியும், பிள்ளை குட்டி இல்லாத எவனுக்கு என்ன புரியும். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். கட்டண பொண்டாட்டிய சாமியார் வேஷம் போட்டு அணிவிக்கிறது நானாகத்தான் இருக்கும். வரட்டும் மவளே, இன்னைக்கு வச்சுக்கிறவள.
தெரிந்தது தெரியாதது புரிந்தது புரியாதது அறிந்தது அறியாதது நடந்தது நடவாதது அனைத்தும் கற்ற துறவிக்கிட்ட இன்று பிள்ளை வரம் வாங்க வந்திருக்கிறாய். குழந்தாய் சுவாமி, என்ன வாசனை என்ன வாசனை! தேங்க்யூ சாமி. ஆஹா ஆஹா, என்ன வாசனை என்ன வாசனை! எனக்கு மூடு வந்துருச்சு சாமி. சாமி, மூடு வந்துருச்சா? அது எப்படி? வா குழந்தாய் வா, வா குழந்தாய் வா. நானே தாண்டி நான் தான். கட்டண புருஷன்கிட்ட கிடைக்காத சுகம் அந்த சாமியார்கிட்ட என்னடி கிடைக்குது? ஏண்டி கட்டண புருஷ குத்துக்கல்லாட்ட இருக்கீல, அந்த சாமியார்கிட்ட புள்ள வர வாங்க போறேன். ஒரு நாளாவது இங்க வர பூபாயே, இன்னைக்கு வந்து உன்னை ஒரு பழி பண்ணாம விட மாட்டேன். பழி கொடுக்க போறியா என்ன? இங்க வர, நான் போடுற ஓட்டுல 3 வேளை போடுற ஓட்டுல துண்டா காணா துணிய காணாமனு உங்க அப்பா போட்டு ஓடுறியா இல்லையான்னு பாரு. ஐயோ, என்ன மன்னிச்சிரியா. இந்த பாரியா, நான் தான் தெரியாதனமா முட்டாள்தனமா சாமியார பார்க்க போயிட்டேன். இனி கல்லானால கனவே புல்லானால போய் சேர மாட்டேங்குது. போய் தங்கத்துல போட்டுருக்கலாம்ல. இந்த பாரியா, அதனால இனிமேல் நீதான் எனக்கு குழந்தையா, நான் தான் உனக்கு குழந்தையா? இப்படி திருந்திட்டா எல்லா குடும்பத்திலும் ஒரு சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு. இப்ப நாம 2 பேரும் போய் குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணுவோம். போற அண்ணா அடுத்த சாங் ரெடி பண்ணிட்டானா? ஏய் அட ஏலே போடு போடு மச்சான். அப்புறம் நான் ஏத்து 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 என்ன லவ்வாடா? போது பாரு இல்ல ஐயா நம்ம சிபி கார தம்பி யாருன்னு பாருப்பா அப்படியே சொல்லிட்டு
என்ன ஆட்டம் பாரப்பா. கையை மட்டும் ஆட்டின போட்டா மச்சான். போட போட சரியான ஆள்றா. கையில அடுப்பா போடு வளைச்சாடு. பீப்பி ஊதுறா. பீப்பிக்காரா உனக்கு அடுத்த அட்வான்ஸ் இந்தாடா.